ஆமென். சில ப்ராசஸ்ல சில சூழ்நிலைகள் எனக்கு மாறாய் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்று இருக்கிற நிலையை விட அடுத்த ஒரு நிலை. யெசபேலுடைய பாருங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை முறியடித்து விட்டுதான் இப்பொழுது எலியா நிற்கிறார். ஆமென். 450 பேரை ஈஸியா ஃபேஸ் பண்ண எலியாவுக்கு இப்போ யாரை ஃபேஸ் பண்ண முடியலன்னா யெசபேலை ஃபேஸ் பண்ண முடியல. 450 தீர்க்கதரிசிகளை ஃபேஸ் பண்ணி ஜெயம் எடுத்த எலியாவுக்கு இப்போ ஒரு பாட்டி சொன்ன வார்த்தைய அடுத்த அன்னைக்கே சூரஜ் அடிக்கல போயிட்டாரு. ஆண்டவரே என்னை எடுத்துரும். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு ஜெயத்தின் பாதையை காண வைத்து அடுத்து ஒரு சோதனை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா, இதுவரை நீங்கள் நடந்த பாதையை தாண்டி ஒரு மேன்மையான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போறார். ஆமென். யெசபேல் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பா எலியா செய்த ஊழியமும் யெசபேலினுடைய வார்த்தைக்கு பிறகு எலியா செய்த ஊழியத்துக்கு வித்தியாசம் இருக்கு. யெசபேல் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பா எலியா செய்த ஊழியம் நமக்கு தெரியும். பலிபீடத்தை கட்டி அக்கினி இறக்கி அத்தனை பேரும் இப்பொழுது கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனா, தன் மூலமாய் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். யெசபேலின் வார்த்தைக்கு பிறகு கர்த்தர் எலியாவை ஓட வைப்பது தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, அநேக எலிசாவையும் அநேக யெகூக்களையும் உருவாக்குறதற்காக. எலியாவை நீ பயணித்த, நீ தேவனை யார் என்பதை காண்பித்த இதே ஸ்தானத்துல ஓ மூலமா நான் சிலரை உருவாக்க நான் விரும்புகிறேன். ஓ மூலமா சிலரை நான் கொண்டு வர விரும்புகிறேன். உன் தலைமுறைகளை கொண்டு வர விரும்புகிறேன். அவன் உன் சொந்தத்தில் அநேகரை கொண்டு வர விரும்புகிறேன். நம் மூலமாய் சிலரை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஆமென். சில ஜெயத்தை சந்தித்து ஒரு சோதனைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறான்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க போற ட்ராக் வந்து ஆசீர்வாதமான பாதையா இருக்கும். உங்க மூலமா கர்த்தர் அநேகரை உருவாக்குவார். ஊழியம் செய்கிற உள்ளங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சில சோதனை பாதை, சில யெசபேலின் சத்தம் உங்க காது கேக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அநேக எலிசாக்களை யெகூக்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் உருவாக்க போகிறார் என்ற அர்த்தம். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.